السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون في بضع سنين لله الأمر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பத்ர் யுத்தம் வெற்றி பெற்ற அத்தருணத்தில் ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டது என்ற சுப செய்தியும் அல்லாஹ் 5 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்து விட்டார். பொதுவாக ரோம் நாடு பாரசீக நாடு. ரோமாபுரி பேரரசும் பாரசீக பேரரசும் இரண்டும் வல்லரசுகளாக திகழ்ந்து வந்தன. அவ்விரண்டு நாடுகளுக்கு இடையே அவ்வப்பொழுது போர் மூண்டு கொண்டிருக்கும். பாரசீக நாடு வெற்றி கொள்ளும், ரோமாபுரி தோல்வியுறும். இவ்வாறாக போர் நடைபெற்று கொண்டிருந்த தருணத்தில் மக்காவாசிகளுக்கெல்லாம் பாரசீக நாடு வெற்றி கொள்ள வேண்டும் என்ற சந்தோஷ மிகுதியில் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டதை கொண்டாடுவார்கள். மூமின்கள் ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். இதற்கு ஒரு காரணம் இருந்தது. பாரசீக நாடு வெற்றி கொள்ளப்பட்டாலும் ரோம் தோல்வியுற்றாலும் அதனால் மூமின்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பும் இல்லை, பலனும் இல்லை. இவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவ்விரு நாடுகளும் வல்லரசுகள். அவை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கின்றன, போர் தொடுக்கின்றன. சமயத்தில் ரோம் வெற்றி பெறுகிறது, சமயத்தில் பாரசீக நாடு வெற்றி பெறுகிறது. இப்போ அவ்வாறாக வெற்றி தோல்வி மாறி மாறி பெற்றுக்கொண்டிருக்கிற இத்தருணத்தில் மக்கா முஷ்ரிக்குகள் எல்லாம் பாரசீகம் வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவதும், மூமின்கள் ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புவதும் ஒரு காரணத்தை வைத்துதான். என்ன காரணம் என்றால், பாரசீக நாட்டிலே அங்கே வசிக்கின்ற மக்கள் நெருப்பை வணங்குகின்றவர்கள், நெருப்பை வணங்குகின்ற மஜூசிகள், முஷ்ரிக்குகள் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்காவுடைய முஷ்ரிக்குகளுக்கு பாரசீக பேரரசு வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்களுடைய வெற்றியை அவர்கள் விழாக்கோலமாக கொண்டாடுவார்கள். மூமின்கள் ரோமை ஏன் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள், ரோம் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால், ரோம் அங்கே நசாராக்கள் வசிக்கிற நாடு, கிறிஸ்தவர்கள் வசித்து வருகிறார்கள். பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இருவருமே ஒரு வகிதத்திலே காஃபிர்களாக திகழ்ந்து கொண்டிருந்தாலும், இறை நிராகரிப்பாளராக இருந்து கொண்டிருந்தாலும் கூட, அந்த பாரசும் ரோமும், ரோம் நாட்டவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தால் அவர்கள் ஆகிரத்தை நம்பினார்கள், வகி வருவதை நம்பினார்கள், அல்லாஹுடைய வேதத்தை நம்பினார்கள். எனவே ஒரு விதத்திலே அவர்கள் மூமின்களுக்கு நெருக்கமான ஒரு நிலையில்
கொள்கை அடிப்படையில் சில விஷயங்களை அவர்கள் ஒத்து வந்த காரணத்தால் ரோம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று இங்கே மூமின்கள் விரும்பினார்கள். இப்படி இருந்து கொண்டிருக்கிற தருணத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூட ரோமாபுரிக்கு தாவத் கொடுத்து தபால் எழுதினார்கள். அந்த தாவத் நாமா, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு கொடுத்த அந்த தபால் ரோமாபுரியை சென்றடைந்தது. திருமறையில் அல்லாஹ் சொல்லுவான், தஆலௌ இலா கலிமத்தின் ஸவாயிம் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்குகின்ற சமமாக இருக்கிற, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமமாக இருக்குகின்ற ஒரே கலிமாவின் பக்கம் வந்து விடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே கலிமா, நீங்கள் அதைத்தான் சொல்லுகிறீர்கள், நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். அந்த ஒரே கலிமாவின் பக்கம் நீங்கள் வந்து விடுங்கள், வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார்கள். இப்படி இருந்து கொண்டிருக்கிற தருணத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே தங்கியிருக்கிறார்கள். ஹிஜ்ரத்திற்கு முன்னாலே பாரசீக பேரரசு ரோமாபுரி மீது தாக்குதல் தொடுத்தது, போர் தொடுத்தது. ஷாம் நாட்டிலே அத்ராஆத், பஸ்ரா இரண்டுக்கும் நடுவே இருக்குகின்ற ஒரு இடத்துல இந்த போர் நடைபெறுகிறது. இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தருணத்தில் முஷ்ரிக்குகள், மக்காவுடைய முஷ்ரிக்குகள் விரும்பினார்கள் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று, பாரசீகம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். முஸ்லிம்கள் ரோமாபுரி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அந்த போருடைய முடிவு பாரசீகம் வெற்றி பெற்றது, ரோமாபுரி தோல்வியுற்றது. அந்த வெற்றி கிஸ்தன்தனியா வரைக்கும் பரவலாக பாரசீகம் வெற்றி பெற்றுவிட்டது. அங்கே அவர்கள் வழிபடுவதற்காக மிக பெரும் ஒரு நெருப்பு குண்டத்தை தயார்படுத்தினார்கள். அதை வணங்கி வருவதற்காக அந்த பாரசீகம் ஏற்பாடு செய்துவிட்டது. இந்த வெற்றிதான் இவர்கள் வரலாற்றிலே பெற்ற கடைசி வெற்றி. அதற்கு பிறகு இவர்களுக்கு தொடர்ந்து தோல்வியும் சரிவும் தான் வந்தடைந்தது. அல்லாஹுடைய நாட்டம் பிரகாரம் முஸ்லிம்கள் கையிலேயே ரோம் வந்தடைந்தது. இவ்வாறு பாரசீகம் வெற்றி பெற்றுவிட்ட இந்த செய்தி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விழா கோலமாக கொண்டாட துவங்கினார்கள். முஸ்லிம்கள் ரோம் தோல்வியுற்றதை கவலையாக எடுத்துக்கொண்டார்கள். இத்தருணத்தில் அல்லாஹு தஆலா திருமுறை குர்ஆனிலே இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். அலிஃப் லாம் மீம் குலிபத்தி ரூம், ரோமாபுரி பாரசீகத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது. ஃபி அத்னல் அர்த், சமீபத்தில் உள்ள பூமியில். வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன், அவர்களின் தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சுப செய்தியை சொன்னான். ரோம் தோல்வி சந்தித்ததற்கு பிறகு விரைவில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். ஃபி பித்இ சினீன், சில ஆண்டுகளில் வெற்றி பெறுவார்கள். வலில்லாஹில் அம்ரு மின் கபுல் வ மின் பஅத், காரியம் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. முன்னரும் பின்னரும் காரியங்கள் அல்லாஹ்விற்கே உரியன.
வயௌமைதி யஃப்ரஹுல் மூமினூன், ரோம் வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த நாளில் மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அல்லாஹ் சுப செய்தியை வெளிப்படுத்தினான். இந்த ஆயத்து இறங்கியவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கமா நகரிலே அங்கே கூடியிருந்த முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் சென்று கடை வீதிகளில் சென்று அறிவிப்பு செய்தார்கள். ஒரு சுப செய்தியை கூறுகிறேன். நீங்கள் இப்பொழுது ரோம் தோல்வி அடைந்திருக்கிறது, பாரசீகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நீங்கள் சந்தோஷம் கொண்டாதீர்கள். வெகு விரைவில் சரி வாயத்துக்களிலே 3 ஆண்டுகள் என்றும் சொன்னார்கள். 3 ஆண்டுகளில் ரோம் வெற்றி பெறும், பாரசீகம் தோல்வி பெறும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். உடனே உபய் இப்னு ஹலஃப் விவாதித்தான். எதை வைத்து சொல்கிறீர்? நீ பொய் சொல்கிறீர், இவ்வாறு நடக்காது, ஒரு காலம் நடக்காது, என்றைக்கும் பாரசீகம்தான் வெற்றி பெறும் என்றார் உபய் இப்னு ஹலஃப். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விரோதியே, நீதான் பொய் சொல்கிறாய், நான் பொய் சொல்லவில்லை. வேண்டால் பந்தயம் வைத்துக் கொள்வோம். 3 ஆண்டுகளில் ரோம் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்று விட்டால் 10 ஒட்டகங்கள் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். ரோம் தோல்வி அடைந்து விட்டால், நான் சொன்னதை போன்று 3 ஆண்டுகளில் ரோம் வெற்றி பெறாமல் தோல்வி அடைந்து விட்டால் 10 ஒட்டகத்தை நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன், நான் கொடுத்து விடுகிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்விதத்திலே ஒரு பந்தயம் கட்டினார்கள். இவ்வாறு பந்தயம் கட்டுவது என்பது இருக்கிறது, இஸ்லாத்திற்கு முன்னர் ஆரம்ப காலகட்டங்களிலே இது அனுமதிக்கப்பட்டு இருந்தது. பிறகு இது ஹராமாக்கப்பட்டது. பந்தயம் என்பது ஒரு புறம்தான் இருக்க வேண்டும், 2 பக்கமும் பந்தயம் இருக்கக்கூடாது, அது சூதாட்டம் என்ற நிலையில் வந்துவிடும் என்பது பிறகு அறிவிக்கப்பட்ட விஷயம். இவ்வாறு பந்தயம் கட்டுகிற பொழுது இந்த சட்டம் அமலில் இல்லை. எனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரோம் வெற்றி பெற்றால் நீ எனக்கு 10 ஒட்டகம் கொடுக்க வேண்டும், ரோம் தோல்வியுற்றால் நான் உனக்கு 10 ஒட்டகம் கொடுத்து விடுகிறேன் என்று பந்தயம் கட்டினார்கள். பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு வருகை தந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இவ்வாறு நான் பந்தயம் கட்டி வந்திருக்கிறேன், 3 ஆண்டுகளிலே ரோம் வெற்றி பெறும், வெற்றி பெற்றால் நீ எனக்கு 10 ஒட்டகம் தர வேண்டும், தோல்வியுற்றால் நான் உனக்கு 10 ஒட்டகம் தருகிறேன் என்று உபய் இப்னு ஹலஃப் இடத்திலே பந்தயம் கட்டி வந்திருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் 3 ஆண்டு என்று எப்படி சொன்னீர்கள்? அல்லாஹ் திருமறையிலே பில்இ சினீன் என்று தான் கூறுகிறான். சில ஆண்டுகளில் இந்த பில்இ என்ற வார்த்தை இருக்கிறதே, பில்இ என்ற வார்த்தை 3 9 வரைக்கும் குறிக்கும் எண்ணிக்கையில். எனவே நீங்கள் 3 என்ற அந்த எண்ணிக்கைக்கு பகரமாக 9 என்று சொல்லுங்கள். 10 ஒட்டகம் என்று சொன்னதற்கு பதிலாக 100 ஒட்டகம் என்று சொல்லுங்கள். 10 ஒட்டகத்திற்கு பதிலாக 100 ஒட்டகம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். 3 வருடம் என்பதற்கு பதிலாக 9 வருடத்திலே ரோம் வெற்றி பெறும் என்று சொல்லுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கருக்கு அறிவுறுத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அங்கு திரும்பச் சென்றார்கள். சென்று சொன்னார்கள், உபய் இப்னு ஹலஃப், நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஒப்பந்தத்தில், இந்த போட்டியில், இந்த பந்தயத்தில் 10 ஒட்டகத்திற்கு பதிலாக 100 ஒட்டகத்தை வைத்துக் கொள்வோம். ஆனால் 3 ஆண்டு என்று சொன்னதை 9 ஆண்டுகளாக வைத்துக் கொள்வோம். 9 ஆண்டுகளிலே ரோம் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் நீ எனக்கு 100 ஒட்டகம் தர வேண்டும், இல்லை என்றால் நான் உனக்கு 100 ஒட்டகம் தந்து விடுகிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பந்தயம் கட்டிவிட்டு வந்தார்கள். ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, நபிகள் பெருமானார் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது ஹிஜ்ரத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெறுகின்றது.
நபிகள் பெருமானார் ஹீரத் சென்று விட்டார்கள். பத்ரு போரும் நடைபெற்று விட்டது. பத்ரு போர் நடைபெற்ற அந்த தருணத்தில்தான், அந்த காலகட்டத்தில்தான் ரோமும் ஃபாரிஸும் மோதிக்கொள்கின்றன. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையாகிறது. ரோமாபுரி பாரசீகத்தை தோற்கடிக்கிறது. ரோமாபுரி வெற்றி பெறுகிறது. இந்த மகிழ்ச்சி முஸ்லிம்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியாக இருந்தன. அந்த ஆண்டிலே பத்ரு போர் வெற்றி பெற்றது ஒரு மகிழ்ச்சி. ரோமாபுரி வல்லரசு வெற்றி பெற்றது ஒரு மகிழ்ச்சி. இத்தருணத்தில் 100 ஒட்டகத்தை உபய் இப்னு ஹலஃப் அபூபக்கருக்கு தர வேண்டும். ஆனால் உபய் இப்னு ஹலஃப் மரணித்து விட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாரிசுகளிடத்திலே சென்று அந்த 100 ஒட்டகங்களை கேட்டு பெற்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த 100 ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உபய் இப்னு ஹலஃப் இடத்திலே பந்தயம் கட்டியிருந்தேன், 100 ஒட்டகத்தை பெற்று வந்திருக்கிறேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, இதை சதக்கா செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சில ரிவாயத்துக்களிலே வருகிறது, பரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்திலே ஒரு வார்த்தை அதிகபட்சமாக வருகிறது, ஹாதா சுஹத் தஸத்தக் பிஹ், இது ஹராம், இதை சதக்கா செய்து விடுங்கள் என்று நபிகள் பெருமானார் கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100 ஒட்டகத்தையும் சதக்கா செய்து விட்டார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த திருவசனம் இறங்கியது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹ், நிச்சயமாக சூதாட்டம், மது, குறிப்பார்க்குதல், அம்பு எறிந்து குறிப்பார்த்தல், அனைத்தும் இருக்கிறது ஷைத்தானுடைய செயல்களில் உள்ள நஜீஸ், அசுத்தம், ஷைத்தானுடைய செயல்கள், இவற்றை விட்டும் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசனம் இறக்கி வைத்தார். எனவே சூதாட்டம் என்ற முறையில் நீங்கள் போட்டி பந்தயம் கட்டியிருந்தீர்கள், ஆகவே சதக்கா செய்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஹராம் என்றார்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே சதக்கா செய்து விட்டார். இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. என்றைக்கும் சத்தியம் வெல்ல வேண்டும், அசத்தியம் தோல்வி பெற வேண்டும் என்பதை முஸ்லிம்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.